Sakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. அண்ணே இந்தாங்க. சொல்லுங்க சார். என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. ஓகே சுபாஷ் சுபாஷ் இரு என்ன சார் சார் நீங்க வெறும் ஸ்வீட்டை மட்டும் வாங்கி கொடுத்து தப்பிச்சிட முடியாது சார். பிரியாணி ஆர்டர் பண்ணணும். அப்புறம் உங்ககிட்ட தனியா கேட்டு வாங்கிக்கிறோம். இப்போதைக்கு நாங்க வாங்கி தரோம். இந்தாங்க பிடிங்க. சரிங்க சார். நல்ல ஸ்வீட்டா வாங்கிட்டு வாங்க போங்க. ஓகே சார். சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மேடம் கன்சீவா இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்கள இப்படி அலைய விடக்கூடாது சார். நீங்களே டைமுக்கு வீட்டுக்கு சாப்பிட போயிடுங்க சார். இல்லனா சொல்லுங்க, நாங்களே கூட யாராவது போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சார் வழக்கமா வீட்டுக்கு தான் சாப்பிட போவாரு. அந்த சிவனாண்டி கேஸ் சாரை படுத்தி எடுக்குதுல்ல, அதான் இங்கேயே இருந்துட்டாரு. சார் நீங்க சிவனாண்டி கேஸ்ல எப்படியும் கிரிமினலை பிடிக்க தான் போறீங்க. அதுக்காக வீட்டை மறந்துடாதீங்க சார். நீங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட வீட்டுக்கு போயிடுங்க. வயித்துல குழந்தை வளர்றப்போ ஹஸ்பண்ட் அதிக நேரம் கூட இருக்கிறது தான் ஒரு ஒய்ஃபுக்கு சந்தோஷம் சார். ஒரு குழந்தை உண்டாயிருக்குன்னதும் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, எவ்வளவு பாராட்டுறாங்க. நானும் இப்படிதானே சந்தோஷப்பட்டிருக்கணும். அந்த சந்தோஷத்தை எனக்கு கிடைக்க முடியாதபடி பண்ணிட்டியே. வாங்க வாங்க வாங்க. கொடுங்க சார். சாருக்கு தான் ஃபர்ஸ்ட். சார் எடுத்துக்கங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சார் எத்தனை பேர் குழந்தையே இல்லாம கோயில் கோயில அலைஞ்சிட்டு இருக்காங்க. வருஷக்கணக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. சார் இப்பெல்லாம் குழந்தை உண்டாகிறது கடவுளோட ஆசீர்வாதம் சார். அந்த ஆசீர்வாதம் உங்க ரெண்டு பேருக்குமே பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு சார். சார் எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க சார். மேடம் எடுத்துக்கங்க. எடுங்க மேடம். இந்தாங்க. தேங்க் யூ. எடுத்துக்கங்க. Thank you, sir. ஓகே நீங்க எடுத்துக்கங்க. சரி. இங்க பாருங்க, மேடம் கன்சீவா இருக்காங்க. அதனால சாரை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது. சரியா? சாருக்கு ரொம்ப வேலை கொடுக்காம கூடுமான வரைக்கும் நாமளே எல்லா வேலையும் செய்யணும். சரியா? எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுத்து சொல்லிட்டு வந்துருங்க. ஓகே சார். 10 மாசம் முடிஞ்சதும் இவங்க எல்லாரும் நம்ம குழந்தைய பார்க்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப நம்ம குழந்தைன்னு நான் யாரை காட்டுவேன், எதை காட்டுவேன்? தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க இனியா. ப்ளீஸ் விக்ரம், உங்க நெருக்கடி எனக்கு புரியுது. ஆனா நான் என் அக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார் இன்னும் என்ன சார் யோசிக்கிறீங்க? மேடம் சாருக்கு சாப்பிட பரிமாறுங்க. சார் ரொம்ப பசியில இருக்காரு. சரி. ஆமா மேடம், லேட்டு கொடுங்க மேடம். சார் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. வைங்க மேடம். சார் சாப்பிடுங்க சார். மனைவி கையில சாப்பிட்டாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிரு சார். மேடம் நீங்க பரிமாறுங்க மேடம். சாப்பிடுங்க சார். விக்ரம் இன்னும் கொஞ்சம். சாப்பிடுங்க. இது வரைக்கும் யாழினிக்கு ஒண்ணு ஆகலனா ஒண்ணு யாழினி இந்த பாயசத்தை குடிக்காம இருக்கணும், இல்ல
குடிச்ச மருந்து வேலை செய்யாம இருக்கணும். ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை ஆ, இப்படி நடந்திருக்குமோ? அந்த மருந்து கொடுத்தவன் நம்மளுக்கு ஏமாத்தி டூப்ளிகேட் மருந்து கொடுத்துட்டானோ? ஆமா ஆமா, அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல அந்த மருந்து கொடுத்தவனை பிடிக்கிறேன். அவனை ஹலோ, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? வேற யாருக்கும் மருந்து வேணுமாமா? யோ, நீ ஏற்கனவே கொடுத்த மருந்து வேலை செய்யலையேன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். இதுல வேற யாருக்காவது மருந்து வேணுமான்னு கேக்குற. என்னையா மருந்து கொடுத்த நீ? வேலை செய்யாத மருந்து கொடுத்து ஏமாத்தி காசை வேற வாங்கிட்டு போயிருக்க நீ. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இங்க பாரு, நீ மட்டும் என்கிட்ட சிக்கனன்னு வையு, உன்னை அப்படியே கொண்டு போட்டுருவேன். அம்மா, நான் ஒண்ணும் புதுசா மருந்து கொடுக்கல. இந்த மருந்துல இந்த ஊர்லயே நான் ஸ்பெஷலிஸ்ட். நான் கொடுத்த மருந்தை நான் சொன்ன முறைப்படி கொடுத்தா எண்ணி அரை மணி நேரத்துல ரிசல்ட் இருக்கும். நான் இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு மருந்து கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட மிஸ் ஆனது இல்ல. நீ சொன்ன மாதிரி நான் எல்லா முறைப்படி தான் கொடுத்தேன். கொடுத்து ஒரு நாள் ஆயும் இன்னும் ஒரு ரிசல்ட் வரலையே. மருந்தை நான் கொடுத்த ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த டைமுக்குள்ள கொடுத்தீங்களா? இன்னைக்கு தான் நீ சொன்ன 7வது நாள். நான் தான் இன்னைக்கு முடியறதுக்குள்ள கொடுத்துட்டேன்ல. அதுவும் பால் பாயசத்துல கலந்து கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்ததெல்லாம் சரிம்மா. அந்த பாயசத்தை அந்த பொண்ணு குடிச்சாளா? நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? அது ஒண்ணு மட்டும் தான் நான் பார்க்கல. குடிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வாங்கிட்டு போச்சு. ஐயோ, அவ குடிச்சாலா இல்லையான்னு தெரியலையே. ஏமா, போன வைமா. கொடுத்த மருந்த அந்த பொண்ணு குடிச்சுச்சா இல்லையான்னு தெரியாம என் கூட சண்டை போட வந்துட்டிய. வைமா போன. இந்த விஷயத்தை மட்டும் மாயா மரத்துக்கு சொன்னேன்னு வையே, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. முதல்ல அந்த பொண்ணு அந்த மருந்தை குடிச்சுதா இல்லையான்னு செக் பண்ணுமா. குடிச்சிருந்தா நிச்சயம் இந்நேரம் அவ வயிறு கிளீன் ஆயிருக்கும். வைமா போன. ஐயோ, இவன் சொல்றதும் சரிதான். இவ குடிச்சாலா இல்லையான்னு தெரியலையே, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது மட்டும் இல்லாம அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆமா, இதுல இவனை திட்டி நான் என்ன பண்ணுவேன்? இப்ப அந்த பாயசத்தை குடிச்சாலா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? செல்லம், இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன், ஆலு பராட்டா, சப்பாத்தி எல்லாமே பண்ணிருக்கேன். ஏன் தெரியுமா? உங்க அப்பாவுக்காக நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன்னு நினைச்சாலாவது அவருக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையுமே தான். ஆனாலும் உங்க அப்பாவுக்கு இவ்ளோ கல்மனசு இருக்க கூடாதுரா. ஸ்டேஷனுக்கு ஒருத்தி தேடி வந்திருக்காளே, நமக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்காளே, கோவத்தெல்லாம் மறந்து வா இனியா, உட்கார் இனியா, நல்லா இருக்கியா இனியான்னு ஏதாவது பேசிருக்கலாம்ல. அங்கேயும் மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சிருந்தாருடா. நான் கிளம்பி வர வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டேன்? சரிப்பா, நான் பண்ணது தப்பாவே கூட இருக்கட்டும். இவ்ளோ நாள் நான் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை நினைச்சாவது மன்னிக்கலாம்ல. ஒரு நாளைக்கு எத்தனை இனியா போட்டு பேசுவாரு. இனியா இனியா இனியான்னு 1000 தடவை சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப பாருடா, ஒரு இனியா கூட அவர் வாயிலிருந்து வரவே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே கை கொடுக்கறாங்க, வாழ்த்து சொல்றாங்க. உங்க அப்பாவுக்கு பேருக்காவது முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கலாம்ல. ஆனாலும் ஒரு மனுஷன் இப்படியா கோவத்தை காட்டுவாரு? இனியா நம்மள ரொம்ப நேசிக்கிற பொண்ணு தானே. நம்மள நேசிக்கிறவ நம்ம குழந்தையும் தானே நேசிப்பான். அப்படிப்பட்டவ இந்த முடிவை எடுத்திருக்கான்னா எந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கோன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாம்? ஒன்னு என் அக்காவுக்கு தாரவாக்க நான் ஏதோ ஈஸியா முடிவு எடுத்துட்டு வந்த மாதிரி என்கிட்ட எவ்வளவு கோவமா நடந்துக்கிட்டாரு பாரு. நான் அவரை ஒரு வார்த்தை கூட கேட்காம பண்ணது தப்புதான். என் அக்கா பாசம்
என் கண்ணை மறைச்சிருச்சு செல்லம். அதுக்காக என்னை மன்னிக்கவே கூடாதா? அம்மா உன்னை பெரியம்மாவுக்கு கொடுக்க முடிவெடுத்ததுக்காக நீயும் என்ன தப்பா நினைக்காத. நான் அந்த முடிவெடுக்கலன்னா உன் பெரியம்மாவை காப்பாத்திருக்கவே முடியாதுன்னு உனக்கும் நல்லா தெரியும். ஆனா அதுக்காக நீ கவலைப்படாத. எல்லாருக்கும் ஒரு அம்மா அப்பானா உனக்கு 2 அம்மா அப்பா. உன் மேல பாச மழையா பொழிவோம். ஐயோ, மணி 9 ஆச்சே. ஒரு காலாவது பண்றாரான்னு பாரு. அவர் பண்ணலங்கிறதுக்காக நான் விட்டுற முடியுமா? இரு, நானே அவருக்கு கால் பண்றேன். ச்சே, இப்ப கூட உங்க அப்பா போன் எடுக்கல. அவ்வளோ வீம்பு அவருக்கு. உனக்கு ரொம்ப பசிக்குதாடா? சரி, சாப்பிடலாம். இத்தனை நாள் அவர் வராம நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு எப்படி திடீர்னு அவர் இல்லாம சாப்பிட முடியும்? கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவர் வந்துடட்டும். செல்லம், அப்பா எப்பவுமே இப்படிதான் இருப்பாரோன்னுலாம் நினைக்காத. அவரோட கோவம்லாம் ஒரு 2-3 நாளைக்கு தான். அதுக்குள்ள அவர் மனசு மாறி உன்னை வந்து கொஞ்சவா இருப்பாரு. இங்க நான் மட்டும் இல்ல, உங்க குழந்தையும் சேர்ந்துதான் உங்களுக்காக பட்னி கிடக்குது. சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். காசி, இவ்வளவு சீக்கிரமா நீ கையும் களவுமா மாட்டுவேன்னு நினைக்கலல்ல சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். சார் சார் வலிக்குது சார். என்ன? சார் வேணாம் சார். சார் வலிக்குது சார். எதுக்கு நீ சிவனாண்டிய கொலை பண்ண? நான் அவனை கொலை பண்ணல சார். சார் 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 என்ன? நான் பண்ணல நீ சார். கொலை பண்ணலையா? சார் நான் கொலை பண்ணல சார். சார் நான் கொலை பண்ணல சார். நீ? ஐயோ அம்மா, என்ன நம்புங்க சார். பொய் சொன்னா செத்துருவேன், புரியுதா? இல்ல சார், நான் உண்மையை தான் சொல்றேன் சார். உண்மையை தான் சிவனாண்டியை நான் கொலை சொல்றேன். பண்ணல உண்மையை சார். சொல்றல? உண்மையை சொல்றல? உண்மையை சொல்ற நீ? உண்மையை சொல்ற நீ? கொலை பண்ணிட்டு ஏய், ஐயோ அம்மா, உண்மையை சொல்ற. சார் வேணாம் சார். ஐயோ யாரு? இல்ல சார். யாரு? இல்ல சார். ஏய், அப்பா அப்பா அப்பா. உண்மையை சொல்ற. ஐயோ யாரு?
அடி வாங்கிய சாபமா சார் சொல்றதை கேளுங்க சார் ஐயோ வலிக்குது ஐயோ சாதாரண சொல்ல மாட்டேன் அம்மா ஐயோ ஐயோ அம்மா உண்மையை சொல்லு. எழுதுற சார் எழுதுற எழுதுரு உட்காரு அடி. ஐயோ உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. அம்மா ஐயோ உண்மையை சொல்றான் ஐயோ அம்மா சுபாஷ் சார் ஃபைல் இது என்னன்னு தெரியுமா? சிவனாண்டி செல்லுல இருந்து எடுத்த பிளட் சாம்பிளோட ரிப்போர்ட். அதுல 2 பேருடைய பிளட் கிடைச்சிருக்கு. ஒண்ணு சிவனாண்டிது, இன்னொன்னு உன்னுடையது. ஜெயில எல்லாருடைய பிளட் சாம்பிள்ஸும் செக் பண்ணிட்டோம். உன் பிளட்டோட மட்டும்தான் அது மேட்ச் ஆகுது. சோ நீ தப்பிக்க முடியாது. அதனால மரியாதையா சொல்லிரு, யாரு உன்ன சிவனாண்டிய கொலை பண்ண சொன்னது? சார் இந்த காசி சிவனாண்டி கைய கட் பண்ணிருக்கான். அப்ப 2 பேருக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்ல இவன் கையில காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த 2வது பிளட் சாம்பிள் தான் இவனோட ரத்தம். எது இந்த காயம்? இப்ப சொல்லு, ஏன் சிவனாண்டிய கொலை பண்ண? யாரு கொலை சொன்னது? ஐயோ நான் இல்ல சார், நான் கொலை பண்ணல சார், நான் கொலை பண்ணல சார். ஐயோமா ஐயோமா பாரா வெறுப்பேத்தாத. ஐயோ இல்ல சார், இல்ல சார், உண்மை சொல்லு. சார் சார் விட்டுருங்க உண்மை சார். சொல்லு. ஐயோமா ஐயோ அம்மா ஹேசம் இங்க பாரு தவர் தவர் வா முடி. இல்லன்னுவ இதையும் நாங்க செக் பண்ணிட்டோம். இதுவும் சிவனாண்டி கொலை நடந்த செல்லுல தான் இருந்தது. உனக்கும் சிவனாண்டிக்கும் நடந்த ஸ்ட்ரகிள்ல சிவனாண்டி உன் முடிய புடிச்சு இழுத்திருக்கான் இல்லையா? அதுல ஒரு முடிதான் இது. புரியுதா? இப்ப சொல்லு, சொல்றா உண்மையை சொல்லு. உண்மையை சொல்றியா இல்லையா? நான் கொலை பண்ணல சார். ஏய்! சிவனாண்டிய கொலை பண்ணது யாரு? சிவனாண்டிய கொலை பண்ணது யாரா? சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். நான் கொலை பண்ணல சார், நான் கொலை பண்ணல உண்மையை சார். சொல்றியா நீ? ஏய், இவன் சரிப்பட்டு வர மாட்டான். சார் இவனெல்லாம் சார் சிவனாண்டிய நீ தானே கொன்ன. சிவனாண்டிய நீ தானே கொன்ன. உண்மையை சொல்லு, நீ தானடா கொன்ன? இல்லையா? இல்லையா? ஹலோ இல்ல 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 நான் கொல்லல, நான் கொல்லல சார். சார் என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க சார். ஐயோ நான் கொல்லல, நான் கொல்லல சார். நான் இல்ல, என்ன விட்டுருங்க சார். சார் 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 அந்த இன்ஸ்பெக்டர் விக்ரம் சார். சார் அந்த இன்ஸ்பெக்டர் விக்ரம். டேய் இப்ப எதுக்குடா அந்த இன்ஸ்பெக்டர் பேரை சொல்ற? ஏதாவது கனவு கண்டியா? ஆமா சார், அந்த இன்ஸ்பெக்டர் என்னை சுட்டுக் கொல்ற மாதிரி கனவு கண்டேன் சார். நீ எல்லாம் ஒரு ரவுடியாடா? உனக்கு வெக்கமா இல்ல? கேட்டா அத்தனை கொலை பண்ணா இத்தனை கொலை பண்ணன்னு சொல்ற. இப்படி கனவு கண்டதுக்கே அலற. சார் நான் பண்ண கொலையெல்லாம் இருட்டுல சிக்கனவனை குத்துறது, தூங்கிட்டு இருக்கவன கழுத்தை நெரிக்கிறது, இது மாதிரிதான் சார். நான் பண்ண அத்தனை கொலைகளுக்கும் ஒரு எவிடன்ஸ் இல்ல சார். என்னை யாரும் பிடிக்கவே இல்லை சார். ஆனா இந்த கேஸ் அப்படி இல்லை சார். கையங்களவுமா மாட்டின மாதிரி இருக்கு சார். அதுவும் அந்த விக்ரம பார்த்தாலே எனக்கு டெரரா இருக்கு சார். அவர் எப்படி என்னை கண்டுபிடிச்சிருவாரு சார். எனக்கு ஆயில் தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. என் மொத்த ஆயில் இங்கேயே முடிஞ்சிரும் சார். டேய் இப்படி பயந்து நடுங்குறிய. ரவுடிக்குன்னு ஒரு கட்ஸ் வேணும்டா. சும்மாவா பண்ண? பணத்தை வாங்கிட்டு தானே பண்ண. இப்போ வந்து இப்படி புலம்புற. இங்க பாரு, இதுல நீ மட்டும் இல்ல, நான் மாயா மேடம்னு எல்லாரும் சம்பந்தப்பட்டிருக்கோம். நீ இப்படி பயத்துல ஏதாவது உளறி எல்லாரையும் மாட்டி விட்டுறாத. போய் படு போ. சரிங்க சார். இவன் உளறி நம்ம எல்லாரையும் உள்ள போக வச்சிருவான் போல இருக்கு. முதல்ல இந்த விஷயத்த மாயா மேடத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும். விக்ரம் 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 வந்து சாப்பிடுங்க. விக்ரம், உங்களுக்கு பிடிச்சதான் நான் பண்ணிருக்கேன். வந்து சாப்பிடுங்க. இனியா எனக்கு பசிக்கல, வேண்டாம் ப்ளீஸ். எத்தனை நாளைக்கு தான் இப்படி பேசாமலே இருக்க போறீங்க? எப்போ என் குழந்தைய என்னையவே கேட்காம உங்க அக்காவுக்கு கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தியோ அப்பவே நீ நான் நேசிக்கிறவ அப்படிங்கிற இடத்துல இருந்து விலகி போயிட்ட.
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.